ஆல்ரைட் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, HTML வச்சு ஒரு ஃபுல் வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போறோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் நம்ம கிரியேட் பண்ண போற ப்ராஜெக்ட். நான் வந்து பார்த்தீங்கன்னா சேனலுக்காக ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக்கான HTML வச்சு சிம்பிளான வெப்சைட் தான். மெட்டா கோடிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலோட பேரை தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் மாதிரி இருக்கா, லேர்ன் மோர் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணா வந்து இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு கூட்டு போகுது. ஸோ இந்த பேஜ்ல வந்து டைட்டில், ஸோ இந்த மாதிரி இமேஜ் இருக்கு. ஸோ இந்த இமேஜை வந்து நான் இப்போ கிளிக் பண்ணேன் அப்படின்னா இது வந்து என்னுடைய சேனலுக்கு வந்து என்ன எடுத்துட்டு போகுது. பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோட சேனல் வந்து லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வேற என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஹோம்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து ஹோம் பேஜுக்கு வந்து எடுத்துட்டு போகுது. ஸோ ஹோம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கோர்சஸ் தட் ஐ ஆஃபர் சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன கோர்ஸ்லாம் வீடியோஸ் போட போறேன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து லிஸ்ட்டாக தான் பண்ணுறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஃபார்ம் இருக்கு. ஸோ அந்த ஃபார்மை சுற்றி ஒரு பார்டர் மாதிரி இருக்கிறத நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ அதெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக வரும். ஆல்ரைட் காய்ஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஎஸ் கோடில் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபோல்டரை வந்து விஎஸ் கோடில் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கு இல்லையா. ஸோ இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இமேஜஸ் இருக்கு. ஸோ இந்த இமேஜஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி, அதாவது ஃபைல் கிரியேட் பண்ணுற பட்டனை கிளிக் பண்ணி index.html அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டுடைய இண்டெக்ஸ் பேஜோட வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் HTML டாக்குமெண்ட்டை. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அபவுட் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணோம் இல்லையா. ஸோ அதை தான் கிரியேட் பண்ண போகிறோம். about.html அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஃபைலையும் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட about.html, index.html அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு HTML டாக்குமெண்ட் இருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் index.html ஆரம்பிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் போட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா VS கோட் எனக்கு ஆட்டோ ஜென்ரேட் பண்ணியிருக்கு, அதாவது HTML ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை காப்பி பண்ணி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா about.html வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி index.html போயிட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் மெட்டா கோடிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து about.html இருக்கு இல்லையா. ஸோ அங்கேயே வந்து போய் பார்த்தீங்கன்னா டைட்டிலை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். about மெட்டா கோடிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதோட டைட்டிலை மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம HTML டாக்குமெண்ட்டை வந்து நம்ம குரோம் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிடலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஎஸ் கோடில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கோ லைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம HTML டாக்குமெண்ட் ஒரு வெப்சைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா index.html போயிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ அந்த லோகோ போடுவோம் இல்லையா, நம்ம வெப்சைட்டோட லோகோ. ஸோ நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டா கோடிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம டெக்ஸ்ட்ல கொடுக்க போறோம். பட் டெக்ஸ்ட்ல கொடுக்குறதே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ஏ டேக்ல கொடுக்க போறேன். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எந்த வெப்சைட் எடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதோட லோகோ கிளிக் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த வெப்சைட்டோடைய ஹோம் பேஜுக்கு வந்து அதை எடுத்துட்டு போயிடும். ஸோ அந்த காரணத்துக்காக தான். ஸோ அதை நம்ம இங்கேருந்தே ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட வெப்சைட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் தான் கொடுக்க போகிறோம் இல்லையா. ஸோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணால் ஹோம் பேஜுக்கு எடுத்துகிட்டு வர மாதிரி நான் செட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏ டேக் போடுறீங்க இல்லையா. ஸோ அதோட ஹெச்எஃப்ல போயிட்டு அந்த டாக்குமெண்ட்டோட நேமே கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஹோம் பேஜ்க்கு வந்து அதை எடுத்துகிட்டு போயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏ டேக்ல H2ன்ற டேக்ல வந்து பார்த்தீங்கன்னா மெட்டா கோடிங் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நம்மளே சொன்ன மாதிரி ஏ டேக்ல HTMLோட எந்த விதமான டேக்குமே நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் H2ல கொடுத்துருக்கேன். கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ் பெருசாக இருக்கணுன்றதுக்காண்டி. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹொரிசான்டல் ரூல், அதாவது அந்த லைன் வரணுன்றதுக்காண்டி ஹெச்ஆர் அப்படின்ற டேகை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா வெல்கம் டு அவர் வெப்சைட் அப்படின்னு சொல்ற ஒரு சென்டென்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதை வந்து கொண்டு வர போறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி டேக்ல வெல்கம் டு அவர் வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் டைப் பண்ணிக்கிறேன். அவுட்புட்ல பார்த்தீங்கன்னா தெரியும் வெல்கம் டு அவர் வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இதை சென்டர் பண்ணணும் அப்படின்னா அலைன் ஈக்குவல் டு சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு பி டேக்குள்ள போட்டிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சென்டர் ஆயிரும். பார்த்தீங்களா, சென்டர் ஆயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு ஒரு H2 போட போறேன். ஸோ அதில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மெட்டா கோடிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் டைப் பண்ண போறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் நான் கொண்டு வந்துட்டேன் பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேராகிராஃப் கொண்டு வர போறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து போயிட்டு நான் ஒரு பி டேக் போட போறேன். ஸோ பி டேக் போட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா லோரம் 20 அப்படின்னு போட்டு என்டர் பண்ணீங்கன்னா 20 ரேண்டம் வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகும். ஸோ லோரம் பக்கத்தில் நீங்கள் எத்தனை நம்பர் கொடுக்குறீங்களோ அத்தனை வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரேண்டமாக ஜென்ரேட் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே லேர்ன் மோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் பார்த்தோம் இல்லையா, அதை ரெடி பண்ண போறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏ டேக்ல போயிட்டு நான் லேர்ன் மோர் அப்படின்னு சொல்லி கொடுக்க போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்ல போயிட்டு என்னோட யூடியூப் சேனலோட லிங்க் வந்து நான் கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் மோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை வந்து நான் இப்போ கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியுதா. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் லிங்க்கை வந்து நம்மளோட வெப்சைட்ல நம்ம வந்து கொடுக்கணும்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு பிஆர் டேக்கை போட்டுக்கோங்க. ஸோ பிஆர் டேக் போடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த லைனை வந்து பிரேக் மட்டும் பண்ணாமல் கீழே வந்து ஸ்பேஸ் கொஞ்சம் கிடைக்கும் நமக்கு. ஸோ இது வந்து ஒரு ட்ரிக் மாதிரி வச்சுக்கோங்க. பிஆர் டேக்கை போட்டு அடுத்த ஹெச்ஆர் டேக் போட்டிங்கன்னா அதுக்கு அடுத்து நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கும். ஸோ நீங்கள் எத்தனை பிஆர் டேக் போடுறீங்களோ அவ்வளோ கேப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து 2 பிஆர் போட்டு அதுக்கு அடுத்து ஒரு ஹெச்ஆர் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த கோர்சஸ் தட் ஐ ஆஃபர்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் பார்த்தோம் இல்லையா? ஸோ நம்ம டெமோல அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா H3ல கோர்சஸ் தட் ஐ ஆஃபர்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஎல் வந்து நான் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். ஸோ அந்த யூஎல் கிரியேட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள போயிட்டு எல்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் போட போறேன். ஸோ நம்ம லிஸ்ட் பத்தி வீடியோ பார்க்காதவங்க முன்னாடி போய் பார்த்துட்டு வந்துருங்க. நம்மளோட சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ நான் எல்ஐ போட்டேன்னா ஸோ அதுக்குள்ள போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். எல்ஐ டேக்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம HTML இருக்க எந்த டேக் வேணா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இமேஜ் டேக் போட போறோம். ஸோ அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு இமேஜஸ் நான் வந்து போட போறேன். ஸோ ஜாவா டாட் பிஎன்ஜி அப்படி இருக்கு இல்லையா? ஸோ அந்த இமேஜ் தான் நான் வந்து போட போறேன். ஸோ அந்த இமேஜை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்ல பார்த்தா தெரியும். ஸோ அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த வித்தை வந்து நம்ம அட்ரிபியூட்டை வந்து நம்ம மாற்றலாம். ஸோ நான் என்ன பண்ண போறேன் பார்த்தீங்கன்னா வித் ஈக்குவல் டு 60 அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போறேன். ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அதோட சைஸை வந்து 60 பிக்சலாக குறைச்சிரும். ஸோ நான் பிக்சலை பற்றி தெளிவாக அடுத்த ஒரு வீடியோவில் போடுறேன். ஸோ அடுத்து நான் வந்து என்ன பண்ண போறேன் பார்த்தீங்கன்னா இமேஜ்க்கு கீழே போயிட்டு ஒரு H3 வந்து போட போறேன். ஸோ அதில் போயிட்டு நான் டைட்டில் கொடுக்க போறேன். அதாவது ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு. பாத்தீங்களா எப்படி கீழே அழகா வந்துருச்சுன்னா ஸோ அதுக்கும் கீழே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பேராகிராஃப் கொடுக்க போறேன். ஸோ அதை பற்றின ஒரு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா லோரம் அப்படின்னு போட்டு ஒரு 15 வேர்ட்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ என்டர் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரேண்டமாக 15 வேர்ட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்ஐ டேக் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த எல்ஐ இமேஜ் பிஎல் அதை வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி ஒரு 2, 3 தடவை வந்து பார்த்தீங்கன்னா நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம கொடுத்தோம் இல்லையா அந்த இமேஜ் ஸோ அதை மட்டும் நான் போய் சேஞ்ச் பண்ண போறேன். அந்த இமேஜ் அப்புறம் அந்த டைட்டில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சேஞ்ச் பண்ண போறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா? ஒரு இமேஜ் அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில் அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த செக்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுறதுக்காண்டி நான் வந்து ஒரு ஹெச்ஆர் டேக் போட்டுக்கிறேன். ஸோ நம்ம அடுத்து வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெமோ வீடியோல பார்த்துருப்பீங்க. ஸோ கீழே ஒரு ஃபார்ம் இருந்துச்சு. ஸோ நான் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட்ல போயிட்டு ஃபார்ம்னு சொல்லி எழுதிக்கிறேன். ஸோ இது வந்து ஒண்ணுமே இல்லை காய்ஸ். இது வந்து ஒரு கமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கமெண்ட் அப்படின்னா என்னன்னா நீங்க அதுக்குள்ள என்ன கொடுத்தாலுமே சரி அதை வந்து ஒரு HTML கோடிங்கா எடுத்துக்காது. அது ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்டா கூட அதை எடுத்துக்காது. அதை இக்னோர் பண்ணிடும். ஸோ நீங்க வந்து கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிற இதை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பிளஸ் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் அமுக்குனீங்கன்னா விஎஸ் கோட் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கமெண்ட் பண்ணிடும். அன்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா திரும்ப அதை செலக்ட் பண்ணி கமெண்ட் பிளஸ் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்கமெண்ட் ஆயிரும். ஓகே காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே அந்த ஃபார்ம் இருந்துச்சு இல்லையா? ஸோ அந்த ஃபார்மை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு H2 ஒன்று போட்டுக்கலாம். ஸோ H2 அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கெட் இன் டச். ஸோ ஒரு கான்டாக்ட் செக்ஷன் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறதுக்காண்டி நான் போட்டிருக்கேன். ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம் டேக் போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பார்டர் மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா? அதுதான் நம்ம போட போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு செட் அப்படின்னு ஒரு டேக் இருக்கு. அதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா பார்த்தீங்களா ஒரு பாக்ஸ் மாதிரி வந்திருக்கு. ஸோ இதுக்குள்ள எலமெண்ட் எதுவும் இல்லாதனால சின்னதாக வந்திருக்கு. நீங்கள் எலமெண்ட் போட போட அது பெருசாயிரும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு லெஜண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டேக்காக போட்டிங்கன்னா அது வந்து என்னன்னா அந்த பாக்ஸ்ல டாப் லெஃப்ட் கார்னர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா காட்டும். ஸோ நான் அந்த லெஜண்ட் டேக்குள்ள போயிட்டு கான்டாக்டர்ஸ்னு கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்களா பாக்ஸ்ல டாப் லெஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டா காட்டியிருக்கா. ஸோ அதுதான் அதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு ஒரு ஃபார்ம் டேக்கை போட்டு ஆக்ஷன் அட்ரிபியூட் வந்து நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ அது நமக்கு இப்போ தேவையில்லை. ஸோ நான் HTML தான் படிக்கிறோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேபிள் போட்டுக்கிறேன். ஸோ அதுக்குள்ள போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா நேம் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேமோட லேபிள். ஸோ அது கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்புட் டெக்ஸ்ட் டைப்ல போட்டு அதுக்குள்ள பாத்தீங்கன்னா பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு ஒன்று போட்டுக்கிறேன். பிளேஸ் ஹோல்டர்னு அப்படின்னு ஒன்றும் இல்லை கைஸ். டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா? அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டை வந்து கொஞ்சம் கிரே கலர்ல வந்து காட்டும். ஸோ இது வந்து ஆக்சுவல் டெக்ஸ்ட் கிடையாது. ஒரு லேபிள் மாதிரி இன்சைட் லேபிள் மாதிரி. ஸோ லேபிள் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து இதுக்குள்ளேயே வந்து இண்டிகேட் பண்ணிக்கலாம் என்டர் யுவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம அடுத்து இமெயில் வாங்க போகிறோம் இல்லையா? ஸோ அதுக்காண்டி அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த லேபிளையும் இந்த இன்புட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஐடி ஃபாரின் நேம் வந்து சேமாக கொடுத்துக்கிறேன். இதை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இமெயிலாக மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட டைப்பே நான் வந்து இமெயில் டைப்பாக மாற்றிக்கிறேன். நேம் ஃபாரின் வந்து நான் இமெயிலாக மாற்றிட்டு உள்ள டெக்ஸ்ட்டையும் இமெயிலாக மாற்றிட்டு
கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டோட டைப் வந்து பார்த்தீங்கன்னா நான் இமெயில் டைப்பாக மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமெயில் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெசேஜ் அப்படின்ற ஒரு இதை வாங்க போகிறோம். ஸோ யூசர்கிட்ட வந்து நேம் எல்லாம் வாங்குவோம் இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டிட்டு இருக்கு. அதை வந்து பிஆர் டேக்கை போட்டு, அதாவது பிரேக் டேக்கை போட்டு நான் வந்து பிரிச்சுட்டேன். இந்த பக்கம் கொண்டு வந்து கீழே இறக்கிட்டோம். ஸோ இந்த எலமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்ல அலைன் ஆயிருக்கா? ஸோ இதை வந்து சென்டர் பண்ணணும் அப்படின்னா ஃபார்ம்ல போயிட்டு அலைன் ஈக்குவல் டு சென்டர் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும். ஃபார்முக்குள்ள இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஆயிரும். ஸோ பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பிஆர் டேக்கை போட்டு இதுக்கு கீழே வர டேக்கையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். ஸோ இது கீழே என்ன டேக் போடுறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மெசேஜ் அப்படின்றத வாங்குறதுக்காக ஒரு டேக் தான். ஸோ அதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நான் லேபிள் போட்டுக்கிறேன் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது கீழே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்கு. ஸோ அந்த டெக்ஸ்ட் ஏரியான்றது ஒன்றுமே இல்லை காய்ஸ், ஒரு மெசேஜ் பாக்ஸ் மாதிரி இருக்கும். இன்புட்லேயே பெருசாக இருக்கும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் டெக்ஸ்ட் ஏரியா. ஸோ இந்த டெக்ஸ்ட் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கால்ஸ் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஆட்ரிபியூட் இருக்கும். ஸோ இது ஒன்றுமே இல்லை, அந்த காலம் அண்ட் ரோஸ் தான். ஸோ இந்த வேல்யூ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண அங்கே காலம் அண்ட் ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அதை வந்து நீங்கள் டெலிட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஐடி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கிறேன். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஹோல்டர் வந்து கொடுக்க முடியும். அதாவது இந்த டெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, சாம்பிள் டெக்ஸ்ட் மாதிரி காட்டுமே, அதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஹோல்டரில் கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்களா எப்படி சூப்பராக வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மெசேஜ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை டைப் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் மெசேஜ் டேக்ல வந்து இந்த டெக்ஸ்ட் ஏரியா போட்டு காமிச்சேன். ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரேக் டேக் போட்டு பிரேக் பண்ணிங்கன்னா இப்போ கொஞ்சம் நீட்டாக இருக்கும். மெசேஜுக்கு கீழே அந்த டெக்ஸ்ட் ஏரியா இருக்கிற மாதிரி. ஸோ அடுத்து நம்ம ஃபார்ம்ல மிஸ் ஆகக்கூடிய ஒரு எலமெண்ட்னா என்ன பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ். ஸோ அந்த சப்மிட் பட்டன் அந்த ரீசெட் பட்டன் 2 பட்டன் இருக்கு இல்லையா? ஸோ அதை தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்புட்ல சப்மிட் அப்படின்ற ஒரு டைப்பை வந்து நான் தேடிட்டு இருக்கேன். ஸோ அந்த இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ அதோட வேல்யூவை போயிட்டு நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டனோடைய ஒரு டெக்ஸ்ட் இருக்கும் பட்டனுக்குள்ள, அதான் வந்து மாறும். ஸோ நான் சப்மிட்னு கொடுத்துருக்கனால அந்த சப்மிட்னு வந்து இருக்கு. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி 2 பிரேக் டேக்கை போட்டு அதை கொஞ்சம் நல்லா ஸ்பேசிங் வந்துட்டு காட்டுறதுக்காண்டி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பட்டனை வந்து நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா காப்பி பண்ணி கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ண போறேன். பேஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன்னா டைப்பை வந்து ரீசெட் ஆகும், அதோட வேல்யூயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீசெட்டாக வைக்க போறேன். ஸோ இது எதுக்குன்றத இப்போ ஜஸ்ட் மினிட்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பட்டனை பற்றி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். சப்மிட் பட்டன்ன்றது ஒன்றுமே இல்லை காசு, இந்த ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணுறது தான் யூஸ் ஆகும். இப்போ இதை கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், என்னை வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பேஜுக்கு வந்து எடுத்து போயிடும். ரீசெட் பட்டன்ன்றது நீங்கள் யூசர் கொடுத்த வேல்யூ கொடுத்துட்டு இப்போ டெலிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ரீசெட் பட்டனை கிளிக் பண்ணால் எல்லாத்தோட வேல்யூமே அது பார்த்தீங்கன்னா டெலிட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய index.html வந்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அபவுட் பேஜில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நாம வந்து இண்டெக்ஸ் பேஜ்ல ஒர்க் பண்ணும்போது லேர்ன் மோர் அப்படின்ற டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட யூடியூப் சேனலோட லிங்கை கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஹெச்எஃப்ல போயிட்டு அந்த லிங்க்கை அழிச்சிட்டு about.html கொடுத்தீங்கன்னா இந்த அபவுட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அபவுட் பேஜில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் H1 ஒன்று கொடுத்துக்கிறேன் அந்த இதில் இருந்த மாதிரி. அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்ஆர் டேக் அந்த லைன் வரணும் அப்படின்றதுக்காண்டி. அதுக்கப்புறமா கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு டேக் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ஹெச்எஃப் வந்து என்ன கொடுத்துருக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஆல்ரெடி போட்டோம் இல்லையா யூடியூப் சேனலோட லிங்க், அந்த லிங்க் வந்து நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ அங்கே கொடுக்குறதுக்கு பதிலாக நான் இங்கே கொடுத்துட்டு டேக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட வீடியோவில் சொல்லியிருப்பேன் எந்த HTML டேக்கையும் நம்ம போட முடியும்னு சொல்லிட்டு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் டேக்கை வந்து நான் இப்போ போட்டிருக்கேன். இமேஜோட எஸ்ஆர்சியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜஸ் ஃபோல்டரில் இருக்கிற லோகோ டாட் பிஎன்ஜி அப்படின்ற ஒரு இமேஜ் வந்து கொடுத்துருக்கேன். நம்ம சேனலோட லோகோ தான். இதோட வித்தை வந்து நான் இப்போ வந்து ஹைட் செட் பண்ண போறேன். ரொம்ப பெருசாக இருக்கு இல்லையா? ஸோ ஒரு 150 அந்த ரேஞ்சில் வச்சோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால 150 வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட யூடியூப் சேனல் வந்து லோட் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் லோட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேக் வந்து கொண்டு வர போறோம், ஒரு பேராகிராஃப். அதனால ஸோ அதில் போயிட்டு லோரம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா ஒரு ஜென்ரல் டெக்ஸ்ட் வரும் இல்லையா, ரேண்டம், அதெல்லாம் வந்து நான் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்ஆர் டேக், அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு டேக் ஒன்று போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் பேஜுக்கு திரும்ப போகணும் இல்லையா, அதுக்கான லிங்க் தான். அதனால index.html சொல்லி போட்டுக்கிறேன். ஸோ இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா index.html ஃபைலுக்கு கொண்டு போயிடும். அதாவது நம்ம ஹோம் பேஜுக்கு வந்து கொண்டு போயிடும். அதுக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் பி டேக்ல மெட்டா கோடிங் அந்த காப்பிரைட் சிம்பிள் ஆல் ரைட்ஸ் ரிசர்வ்ட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2023 அப்படின்னு போட்டுக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்றது, ஒரு ஃபூட்டர் மாதிரி கீழே இருக்கு இல்லையா, ஸோ அதனால ஃபூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா வெப்சைட்லயுமே உங்களால பார்க்க முடியும் மேக்ஸிமம். இதை வந்து பார்த்தீங்கன்னா
சென்டரா அலைன் பண்ணணுன்றதுக்காண்டி அதுக்குள்ள போயிட்டு அலைன் ஈக்குவல் டு சென்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து சென்டர் அலைன் ஆயிடுச்சு. ஸோ பார்க்க நீட்டாக இருக்கு இல்லையா? ஸோ அதனால தான். ஸோ இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிஆர் டேக் போட்டு கொஞ்சம் ஸ்பேசிங் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா நல்லா இருக்கா? அவ்வளோதான் கைஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அபவுட் பேஜவே முடிச்சிட்டோம். ஸோ ஹோம் அப்படிங்கிற லிங்க் கிளிக் பண்ணால் ஹோம் பேஜுக்கு வந்துருச்சா? ஸோ அவ்வளோதான் கைஸ். நான் இந்த ப்ராஜெக்ட் நம்ம வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் சொல்லி நம்புகிறேன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவசரமான ஒரு வெப்சைட்டை வந்து ஒரு பேசிக் HTML வச்சு மட்டுமே பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் வரப்போகுது. ஸோ அட்வான்ஸான ரியாக்ட், C++, பைத்தான், ஜாவா எல்லாத்த பற்றியுமே நான் வீடியோ போடலாம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் நம்ம சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல வெப் டெவலப்பராக ஆக முடியும். அவ்வளோதான் guys இன்னைக்கான வீடியோ. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சொல்லி நம்புறேன். புரியல அப்படின்னா எந்த பார்ட் புரியலன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச வரையும் அதுக்கான வீடியோ போட நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.